பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளில் நாம் பார்க்கும் காரியம் ஆகாய் 1வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லும் காரியம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையில் இதை கூறுகிறார் என்றால், இந்த 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவா? 9வது வசனத்தில் பார்க்கும்போது, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இந்த நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் கூறுவது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஈடுபடாமல், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல், தன் தன் சுயத்திற்காக செல்லும் பொழுது அதற்கு பிரதிபலன் அவர் சொல்லும் காரியம் ஒரு மோசமான நிலைமையாக மாறிடும். இந்த 6வது வசனத்தை பார்த்தோம் என்றால், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அரித்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் முத்தலான பையில ஓடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஏனென்றால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் உலக பிரகாரமான காரியத்தில் முதலிடம் கொடுத்தால் எந்த காரியம் இருந்தாலும் அதுல திருப்தி இருக்காது. உங்கள் வழிகளை சிந்தித்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிற நம்முடைய இருதயத்தை நாம் கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது உலக பிரகாரமான காரியத்திற்கு முதலிடம் கொடுத்து அதன் பின்னாலே செல்கிறவர்களாக இருக்கிறோமா? சில நேரத்துல நம்ம சொல்லலாம், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குதே, எவ்வளவுதான் நான் உறவுகளை வைத்திருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சமாதானம் இல்லை? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? என்னுடைய இருதயம் அவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிற அந்த இருதயத்தை கட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று கட்டுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தோட நம்மை வழி நடத்துவார். ஒன்றுமே இல்லை என்றாலும் சமாதானம் கிடைக்கும், ஒன்றுமே இல்லை என்றாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அந்த மக்கள், அந்த ஜனங்கள் ஆகாயுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள், பயந்து நடந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லும் காரியம், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நான் அர்ப்பணிக்கும் பொழுது உலகத்தின் காரியம் அது பின்பாக வைத்துவிட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லும் காரியம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்துல, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். சமாதானம் உள்ள வாழ்க்கை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டுவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், நிறைவான ஆசீர்வாதத்தோட கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது இந்த மாதத்துல இன்னும் அவருக்குள்ளாக வாழ்ந்து அவருக்கேற்ற வழியில் நடக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தோட வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.